Thank you very much, Pastor. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். நாம் தற்செயலாக இங்கே வரவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இந்த காலை நேரத்தில் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்ததின் நோக்கம் அவரோடு ஒரு சந்திப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை சந்திக்கிறார். அவருடைய தொடுதலின் மூலம் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பதில்கள் உண்டு, அவருடைய வல்லமை உண்டு. சிலருடைய போராட்டத்தை கர்த்தர் கண்டு நீங்கள் வரக்கூடாது என்று தீர்மானித்து இந்த காலை நேரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வலுக்கட்டாயமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் உங்கள் மேல் வைத்த கிருபை. அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. உங்கள் புலம்பல் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய கிருபையினால் இந்த காலை நேரத்தில் நிரப்பப்பட ஆவியானவர் உதவி செய்வாராக. தாகத்தோடு பசியோடு வாஞ்சியோடு இருக்கிற தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிற தெய்வம். ஆமென். இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு. இந்த நாளில் அப்போஸ்தலருடைய நாட்களிலே கர்த்தர் தம்முடைய அருள் மாரியை அளவில்லாமல் ஊற்றினார். ஆமென். அதை நினைவு கூறும் இந்த நாளிலே வந்து ஒரு பரவசத்தோடு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நானும் அதே முழு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தர் தருவதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் திருச்சிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். கர்த்தர் ஒரு மாபெரும் அசைவை தேவன் தரப்போகிறார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். அந்த எழுப்புதல் கர்த்தர் சபையிலிருந்து தான் புறப்பட போகிறது. ஆமென். கர்த்தர் இந்த ஹெவன்லி பவர் அசம்பிளியை கர்த்தர் தம்முடைய ஒரு எழுப்புதல் மையமாய் கர்த்தர் மாற்றி இங்கிருந்து கர்த்தர் புறப்பட செய்து ஆண்டவர் அநேக தெருக்களை, உங்கள் ஏரியாக்களை அசைப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நேரடியாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறேன். பாஸ்டர், நானும் அவரை இப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறேன். நேரடியாக ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக, அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆண்டவர் இதை விட உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தருவாராக. அது என்னுடைய ஆசை, வாஞ்சை. கர்த்தர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவாராக. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமென். இப்ப பார்க்கிறதுக்கு இல்ல, ஆனா இருக்குது. எத்தனை பேர் அதை நம்புறோம்? நான் அதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் பார்க்கும்போது இல்லை, ஆனா இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். கண்ணை திறந்து பார்க்கிறான். எங்க ஆண்டவரே இருக்கு அப்படின்னு கேட்கிறான். இருக்குது வாப்பா அப்படின்னு. ஆனா அவனும் ஆண்டவர் சொல்றதை கேட்டு என்ன செய்கிறான்? போகும்போது அங்கு பார்த்தா ஒரு நாள் இருக்கும்படி கர்த்தர் செய்து விட்டார். நம்மையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இந்த சபையை கர்த்தர் மாற்றுவாராக. உடைய நீண்ட நாள் ஜெபங்களுக்கு கர்த்தர் அற்புத பதில்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை தயவு கூர்ந்து திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The Acts of the Apostles chapter 1 verse 8. We are all going to read it together. எல்லாரும் சேர்ந்து நாம் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். Acts chapter 1 verse 8. எல்லாரும் எடுத்து விட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். சரி, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென்.
ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திரியேக தேவனே, ஜோதிகளின் பிதாவே, சமாதானக்காரனரே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை நிரப்ப போகிறவரே, எங்களை பலப்படுத்தும்படி உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்திக்கும்படி நீர் எங்களை இந்த காலை நேரத்தில் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வருவதற்கு முன்பே நீர் இந்த இடத்தில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சந்திப்பை எங்களுக்கு தர வேண்டும். We want to have an encounter with you, God. உம்மோடு ஒரு சந்திப்பு உண்டாவதாக. உம்முடைய வசனத்தினால் எங்களை தொட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் உள்ளம் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் உடையட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒரு புதிய பலனை இந்த காலை நேரத்தில் அனுபவிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, எங்களை பலப்படுத்தி அனுப்புவீராக, ஆசீர்வாதமாக்கும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன், குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நான் பார்த்தபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன் NIV-லே, it rendered clearly, but you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. HCSB அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்கிறது. But you will receive power when the Holy Spirit has come on you அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் இயேசு நேரம் செலவழிக்கிறார். அவர்களை அவங்கள உருப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இயேசு அவர்களோடு நேரம் செலவழிக்கிறார். எதுக்காக? அவர்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி பேசி அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்முடைய ராஜ்யம் தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தம்மை காண்பித்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை வார்த்தையினாலே பலப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். 4வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுக்கு இதெல்லாவற்றையும் பேசினாலும் அவர்கள் எடுக்க வேண்டிய பெற வேண்டிய ஒரு ஞானஸ்நானத்தை பற்றி, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பற்றி அவர்களோடு பேசினார். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், இதே அதிகாரம் அப்போஸ்தலர் 1:5 பார்க்கும்போது பிதாவின் வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதெல்லாம் ஒரு கோர்வையாக ஆண்டவர் இயேசு பேசி அவர்களுக்கு புரிந்தது என்று நினைக்கும் போது சீஷர்கள் எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க வேற விதமா யோசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? 5வது வசனத்திலே 6வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அப்பா, நான் உங்க கூட எதோ பேசிட்டு இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம்னு பேசுறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு பேசுறேன், பரலோகம் பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், அடுத்து நான் பரமேறி போகிறேன், அடுத்து உங்களுடைய கரங்களில் பொறுப்பை கொடுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்க, இப்படியெல்லாம் பேசிட்டு வரும்போது இவன் புத்தி என்ன யோசிக்குது? எப்போ எங்களுக்கு பொசிஷன் கிடைக்கும், எப்போ எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? அப்படிதான் நம்மளும் நிறைய நேரத்தில் சபையில் உட்கார்ந்து இருப்போம். ஆண்டவர் நம்மோடு திட்டவட்டமாய் அவர் தம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒன்றை பேசி கொண்டிருக்கும் போது நம்ம உள்ளத்தில் ஒரு தேவை ஒன்று இருக்கும், நம்ம குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒன்று இருக்கும். அதை மனதில் வைத்துக்கொண்டு பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ஓ இதுதானோ என்று நினைத்து நாம நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்றை யோசிக்கிற வழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்வது என்னவென்றால், இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், உள்ளத்திலே எவ்வளவோ காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று, உன் தேவையை மறந்துவிட்டு என் தேவையை நீ அறிவதற்கு உன் உள்ளத்தை திறந்து கொடு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ எங்க தேவையை ஆண்டவர் சந்திக்கவே மாட்டாரா? இங்கும் பார்க்கிறோம், இவர்கள் ஒரு அடிமைத்தன காலத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் சுதந்திரமாக ரோம அரசாங்கம் இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான இதற்கு பின் அதிகாரங்களில் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான உபத்திரவத்தில். அப்போ எப்போ ஒவ்வொரு யூதனுடைய ஆசையும் என்னவென்றால், நம்பிக்கை என்னவென்றால், ஜெபம் என்னவென்றால், காத்திருப்பு என்னவென்றால், எங்களுக்கு நாங்கள் சுதந்திரமா இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இருக்கணும், எங்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு இருக்கணும், எங்களுக்குன்னு அப்படி
ஒரு ஆசையோட நாங்க இருக்கிறோம், அப்படியோட ஆசையோட இயேசுவோட நடக்கிறோம் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இவர்கள் ஆசையோடு வாஞ்சையோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் வேறு ஒன்றை பேசுவதை பார்க்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே உங்க சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு என் தேவையை சற்று ஓரத்தில் வைத்துவிட்டு, அந்த அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை சற்று ஓரத்தில் வைத்துவிட்டு நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நான் கவனிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருப்பீங்க? ஆமென். எங்க தேவை இல்லை ஆண்டவரே, சபையின் தேவை நீர்தான், உம்முடைய தேவை எங்கள் தேவையாய் மாறுவதாக. இவர்களை பார்க்கும்போது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ரெஸ்டரேஷன் கண்டிப்பா வரும், மீட்புன்றதை நான் உங்களுக்கு தருவேன், அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பவா அப்பவான்னு சொல்லி இப்ப அற்புதம் நடந்துருமா, இன்னைக்கு கர்த்தர் செய்திருப்பாரா, இப்ப நடந்துருமா இல்ல நாளைக்கு நடக்குமா, வர்ற வாரத்தில் நடக்குமா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நீ என்னிடத்தில் வராதே. நான் உனக்கு சொல்வதை பெற்றுக்கொள் என்று சொல்லி, நான் உனக்கு சொல்வதை புரிந்து கொள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சீஷர்களுக்கு விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அப்பா இது அது நடக்கும்னு நினைக்காத. எப்ப நடக்கும்? அற்புதம் நடக்குமா நடக்காதா, விடுதலை உண்டா இல்லையா, என் பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, ஒரு அபிவிருத்தி உண்டா, இதெல்லாம் யோசிக்காத. நான் என் திட்டத்தை உனக்கு சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய சபையை பார்த்து சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்மை வல்லமை உள்ள சாட்சியாய், சபையாய், தனி வாழ்க்கைகளிலே, குடும்பமாய் நாம் எதிர்கொள்ளுகிற சவால்கள் பல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சாட்சிகளாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பிசாசு ஒரு விக்டிமாய் மாற்றுவதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நம்மை ஒரு தோல்வியின் சின்னமாய் மாற்றுவதற்கு பிசாசு நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்வது இந்த காலை நேரத்தில், உன்னை ஒரு வெற்றியின் சாட்சியாய் நான் மாற்ற போதுமானவர். என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைத்து உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் இருக்கிறது ஒரு பக்கம், அதிலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. கவனிக்கும்படி கேட்கிறார். அந்த திட்டத்தில் இருக்கிற தேவ நோக்கம் நிறைவேற நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், பிதாவின் வாக்குத்தத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வாக்கு பாருங்க, ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் வார்த்தை அல்ல, அது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ வார்த்தையா நமக்குள்ள போகிறது இல்லை. பாருங்க, ஒரு வார்த்தை அப்படின்னாலே அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு திட்டம் தான் வார்த்தையா என்ன செய்கிறது. புரியுதா புரியலையா? ஆமென். யார் ஒருத்தரும் அப்படிதான் சும்மா ஏதோ பேசுறவங்க உளறவங்களா அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம உள்ளத்தில் ஒன்று பேசும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணி, ஒரு பிளானை ரெடி பண்ணி, அதை திட்டமாக என்ன செய்கிறோம்? வார்த்தையின் மூலமாய். அப்போ எவ்ரி வேர்ட் இஸ் an expressed thought. நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தனையும் வார்த்தையாய் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் அது வெறும் வார்த்தையா, அது அப்படியே நிறைவேறணும் ஆண்டவரே நீ தருவேன்னு சொன்ன இல்ல இல்ல. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற தேவ திட்டத்தை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த அப்போஸ்தலர் 1:8 அப்படித்தான். பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்த அவருடைய திட்டம். அந்த திட்டத்தில் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Get ready for the upcoming revival. Get ready for the plan of God to be done, fulfilled in the days to come. வரும் நாட்களில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற சபையே ஆயத்தமாக என்று அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்தில்
நேரத்தில் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க படித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் சிலரோடு பேச விரும்புகிறார். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்வது, நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். உன்னுடைய திட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, உன்னுடைய படிப்பு ஒரு பக்கம் போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் ஊழியத்துக்கென்று நான் உன்னை வேறு பிரிக்கிற நாட்கள் வருகிறது. God is going to separate you for his ministry. கர்த்தர் உங்களை தம்முடைய ஊழியத்திற்கென்று வேறு பிரிப்பார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு, நீ இன்றைக்கு படிக்க வேண்டியதை படித்துக் கொண்டே இரு. கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய ஊழியத்திற்கென்று உன்னை வேறு பிரிப்பார். உன்னோடு கர்த்தர் பேசுவார், தம்முடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். அன்றைக்கு முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் பட்சத்தில் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கைகளில் நிறைவேற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் என்பது வெறும் பரிசுத்த ஆவியை அனுப்புவது மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய திட்டம் என்பது கர்த்தர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து நம்மை சாட்சியாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கம்ப்ளீட் பிளான் ஆஃப் காட். ஒரு தேவ திட்டம் என்பது பாதியிலே முடிகிறது அல்ல. பாதியிலே முடிகிறது என்றால் கர்த்தர் பேசுவது பாதியாகும், மற்ற பாதி நாம் அவர் பேசுவதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவது மற்ற பாதியாகும். இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஆமென். கர்த்தர் பேசுவது மாத்திரமல்ல முக்கியம், பேசினதை நாம் எப்படி செயலாக மாற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லி இருக்குது, நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், நீ சாட்சியா இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறாரா? ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அந்த பேசப்பட்ட வார்த்தை எப்படி நிறைவேற வேண்டும் என்பதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக தான் அந்த திட்டத்தின் நிறைவேறுதல் வெளிப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த திட்டத்தை எங்க இருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார்? பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னாரு. இந்த திட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் மத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எங்கே? மரியாளின் கற்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அங்கே கர்த்தர் ஆண்டவர் இயேசுவை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். 21வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது வாசிங்கம்மா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்பது. இந்த திட்டம் இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப ஆண்டவர் இயேசுவை குறித்து பிதா வைத்திருந்த நோக்கம், திட்டம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து தான் ஒளியாய் இருந்து பிறரையும் ஒளியாய் மாற்றுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு பிதாவின் திட்டத்தை மனிதனாய் இருந்து நிறைவேற்றினார். பிதாவின் திட்டத்திலே இயேசுவை பற்றின திட்டம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இயேசு அவர் வேளை வந்தபோது பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் என்பது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புரிந்து ஆமென் சொல்வீங்க? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது என்பது வெறும் அப்போஸ்தலரில் ஆரம்பிக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவின் இந்த உலகத்தில் அவர் முதலாக ஒரு குழந்தையாய் வந்ததில் இருந்து, மரியாளின் கற்பத்தில் அவர் கற்பந்தரித்ததில் இருந்து ஆரம்பிக்கிறது என்றால், இந்த திட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த அருள் மாறி ஊற்றப்படுவது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது என்பது. ஹல்லேலூயா. எதற்காக இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார்? கடைசியில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை இன்னைக்கு புதிய விதத்தில் அபிஷேகம் பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஆமென். அதற்காக தான் ஆவியானவரை பற்றி ஒரு ஸ்மால் டீச்சிங்கை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட்டார்? நீங்களும் நானும் சாட்சியாய் இருப்பதற்காக. யாருக்கு சாட்சி? நம்ம சொல்றோமே சாட்சி, அந்த சாட்சி இல்ல, அவருக்கு சாட்சியாய். unto him.
unto Jesus, இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் மாறுவதற்காக ஆண்டவர் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. ஏன் இயேசுவுக்கு சாட்சியாய் மாற வேண்டும்? ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது இயேசுவை பற்றி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? உண்மையுள்ள சாட்சி என்பது என்ன? நீங்க சொல்லுங்க பாப்போம் சத்தமா. உண்மையுள்ள சாட்சி. அப்போ இயேசுவுக்கு பெயர் உண்மையுள்ள சாட்சி என்றால் இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கும் நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் மாற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவின் திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 1:8 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி என்றால் இயேசுவின் ஆவி நம்மை நிரப்பும் போது there will be an empowerment, ஒரு பலப்படுத்தும் கிருபை நமக்குள்ளே உண்டாகிறது. இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பும் போது நம்மை அவர் பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவி யாருக்குள் ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால், இந்த சீஷர்களை வைத்து பார்க்கும்போது இந்த சீஷர்கள் முதலாவது ஆண்டவர் இயேசு மரித்தலையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு மனிதன் மரித்ததையும் இயேசு மரித்ததையும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறதையும் நம்புகிறானால் அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள ஆளா இருக்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இயேசுவின் மரித்தலையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் நம்புகிறேன், so I am a worthy person to receive the Holy Spirit. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவி வரும்போது பர்சனலா ஒருவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி விட்டால், உள்ளத்தை நிரப்பி விட்டால், அவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பலப்படுத்த தேவ திட்டமாய் இருக்கிறது. எதற்காக பலப்படுத்த வேண்டும்? நாம் ஏன் பலப்படுகிறோம் என்றால், நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்றால் அந்த மரித்து உயிர்த்தெழுதலின் முழுமை தேவனுடைய ஆவி நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு கம்ப்ளீட் திங் நமக்குள்ளே உண்டாகிறது, ஒரு முழுமை நமக்குள்ளே உண்டாகிறது. ஒரு பக்கம் நம்பிக்கை, மற்றொரு பக்கம் அவருடைய ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே வரும்போது நம்மிடத்திலிருந்து இயேசு வெளிப்படுவதற்கு அது காரணமாய் மாறுகிறது. சில நேரத்தில் யோசிப்போம், எத்தனை முறை சொன்னாலும் இயேசுவை பற்றி சொல்கிறேன் ஆனால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ஈடுபாடு. ஆனால் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆயத்தம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆயத்தம் என்னவென்றால், நாம் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப வேண்டும். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்ட ஒருவர் இயேசுவை அறிவிக்கும் போது அதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் தான் புரிந்து ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இயேசுவை பற்றி சொல்லணும்ன்ற ஆசையும் வாஞ்சையும் உங்களுக்கு இருக்கலாம், ஊழியத்தை குறித்த தாகம் உங்களுக்கு இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம், எப்படியாவது 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. and then you will be a witness. நீங்கள் பின்பாக சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமா, சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு சொல்றதுக்கும் சாட்சியா மாறிடுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் சாட்சியா மாறிடுவேன்னு சொல்லல. If you are filled with the Spirit of God, நீ கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டால் நீ இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பாய். உன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அக்கினியாய் மாறும். உன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீ பேசும்போது பிறர் தொடப்படுவதற்கு கர்த்தர் காரணமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம், எனக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரிந்தால் அதை சொல்லியிருப்பேன். எனக்கு நடந்த ஒரு சம்பவம். சென்னையில் இருக்கும்போது 2வது மாடி எங்களுடைய வீடு, லிஃப்ட் கிடையாது. அப்போது குப்பை அள்ளுறவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது நான் அதை கவனிக்கவே இல்லை. என் மனைவி சொல்கிறா, குப்பை அள்ளுறவங்க வர்றாங்க, நீங்கள் போங்க, அதை போய் கொட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நான் மனசு இல்லாமல் என்ன செய்கிறேன், போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே அந்த வண்டி என்ன செய்யுது, அடுத்த தெருவுக்கு போயிடுச்சு. ஆண்டவரே இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குப்பை வாளியோட போயிட்டு இருக்கிறேன்.
போய் குப்பையை கொட்டிட்டு திரும்பும்போது அங்கே ஒரு சகோதரி நின்னாங்க. அப்போ அந்த சகோதரி கிட்ட ஆவியானவர் சொன்னார், பேசு அப்படின்னு சொல்லி. பேசுன உடனே, அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார்மா, உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை இயேசு அறிவாருமான்னு சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணிலேருந்து தர தரையாக கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா இயேசுவை அறிந்த சகோதரி கூட இல்லை, கண்ணீர் தார தாரையாய் ஊற்று. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டியா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது குப்பையை ஏன் கொட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. If you are filled with the Spirit, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். உங்களுக்கு சில நேரம் தெரியாது, நான் ஏன் அந்த காலேஜில் படிக்கிறேன் தெரியாது, ஏன் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிறேன் தெரியாது, ஏன் இந்த ஏரியாவில் கர்த்தர் வச்சிருக்கிறார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் மரித்தலையும் உயிர்த்தெழுதலையும் நம்புகிற நீ, பரிசுத்த ஆவியினால் நீ நிரம்பி இருந்தால் கர்த்தர் உன்னை சூழ்நிலைகளுக்குள் கொண்டு போய் பயன்படுத்துகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவர், உண்மையுள்ள சாட்சி இவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பெலனை பாருங்களேன், பெலன் அடைந்துன்னு சொல்லிடுச்சானா, இந்த பெலன் அப்படின்றது இங்கிலீஷ்ல பவர் அப்படின்னு போட்டிருக்குது. கிரேக்க பதத்தில் இதை எப்படி சொல்லி இருக்கிறார்கள், டுனாமிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. டுனாமிஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் a ஃபோர்ஸ், ஒரு விசை, ஒரு எபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரெங்த், ஒரு கெப்பாசிட்டியை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது அந்த கெப்பாசிட்டி, அந்த பலம் கர்த்தருடைய வல்லமையாய் நம்மிடத்திலிருந்து புறப்பட வாஞ்சிக்கிறது. பாருங்க, இந்த டுனாமிஸ் அப்படின்ற வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து வந்தாலும் ஆங்கிலத்திலே டைனாமிக் என்கிற வார்த்தை வந்து டைனமைட் என்கிற, டைனமைட்னா என்னது, ஒரு வெடி பொருள். டைனமைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் an explosive, ஒரு வெடி பொருள். அப்போ அந்த வெடி பொருள் வெடிக்கும் போது அதிலிருந்து புறப்படுகிற ஃபோர்ஸ், அதிலிருந்து புறப்படுகிற எனர்ஜி, இதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கிற பலன் என்ன, எப்படிப்பட்ட பலன்? சும்மா வெடிச்சா அந்த இடத்துல ஒரு பிசாசும் நிக்க முடியாது. வெடிச்சா எந்த பில்லி சூனியமும் ஒர்க் அவுட் ஆகாது. வெடிச்சா, ஹல்லேலூயா, நமக்குள்ள இருந்து ஆத்தும பாரம் வெளிப்பட்டு ஆத்துமாக்கள் திரளாய் அணி அணியாய், அப்படிப்பட்ட ஒரு டைனமைட்டா கர்த்தர் உங்களை உங்க ஏரியால மாத்த விரும்புகிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார். அது சிறிய ஆளோ பெரிய ஆளோ. ஹல்லேலூயா. ஒரு தாவீதை பாருங்கள், ஒரு சின்ன தாவீது, சவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனா சவுல்ட்ட இருந்து ஆவியானவர் விலகி போய் பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, அது வேற கதை. ஆனா ஒரு தாவீதை கர்த்தர் கொண்டு போய் ஒரு டைனமைட், அவன் டைனமைட்ன்றது தெரியாது, அவன் இருக்கிற காட்டுக்குள்ள அவனை சிங்கம் தாங்க வரல. அந்த பைபிளை கரெக்டா வாசித்தீங்கன்னா அவனுடைய ஆடுகளை தாக்கினது, இவன் தான் சிங்கத்துக்கு பின்னாடி என்ன செய்யறான். ஆமென். நம்ம அப்படி போவோமா? நானா தான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு ஆடு தானையா போயிட்டு போகுது, மற்ற ஆடை என்ன செஞ்சிருவோம், உஷார் பண்ணிடுவோம். ஆனா இவன் போய், இதுதாங்க டைனமைட் பண்ற வேலை. ஹல்லேலூயா. நீ காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த வல்லமை குறையாத அளவுக்கு சரி, காட்டுக்குள்ள இருந்தவனை இப்போ ரோட்டுக்கு கர்த்தர் கூட்டிட்டு வர்றார். எங்க? கோலியாத்துக்கு முன்னாடி வந்து அதே டைனமைட், it exploded with a dynamic force, ஒரு வல்லமையினால் வெடித்தது. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் கோலியாத்தோட தலை கையில, தாவீது கையில. இதுதான் டைனமைட்டோட வேகம். ஹல்லேலூயா. நாம் நிரம்பி இருப்பது எதற்காக? சத்துருவின் வல்லமைகளை முறியடிப்பதற்காக. அது வரைக்கும் பயந்து நின்ன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்ப எடு பிடி ஓடு துரத்துன்னு சொல்லி பெலிஸ்தர்கிற துரத்துற அளவுக்கு இந்த டைனமைட்டை கர்த்தர் டைனமைட்டாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சில பேர் டைனமைட்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா உண்மையில அது பார்க்கறதுக்கு டைனமைட்னு சொன்னாலும் அதனுடைய செயல்பாடு என்னவோ ஒரு ஃபோர்ஸே இல்லாம இருக்குது. கர்த்தர் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் உண்மையான ஒரு டைனமைட்டாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய பலன் நம்மேல் இறங்கி, இந்த பலன் எப்படி ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தெய்வம் ஒரு ஆளை சந்திக்கும் போது அந்த ஆள் பலப்படுத்தப்படுறான். வேதத்தில் எங்கேயும் பாருங்களேன், ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர்னா இந்த என்கவுண்டர் இல்லை,
சுட்டு தள்ளுற என்கவுண்டர்ல ஒரு தெய்வம், நம்முடைய ஆண்டவர் மோசையை சந்தித்தார். மோசையை சந்திக்கும் போது ஆளை விட்டா போதும் அப்படின்னு மோசே ஒரு ஓரமா இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் அவனை சந்திச்ச போது இப்ப திரும்பவும் பார்வோனுக்கு முன்னாடி போகிற அளவுக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போதுனா தெய்வம் மனிதனை சந்திக்க வருகிறது. சந்திப்பு மட்டுமல்ல, தெய்வம் மனிதனை நிரப்பும்படி வருகிறது என்றால், சந்திச்சாலே பார்வோனுக்கு முன்னாடி போய் இவன் ஒரு வழி பண்ணா பார்வோன்னா, தெய்வம் நம்மளை நிரப்புனா எப்படி இருக்கும்? உணர்ந்து கை தட்டுறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். தெய்வம் நம்மை நிரப்பும் போது, அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது, நாம் எப்படி, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மோசேயை கர்த்தர் சந்திச்சாரா? அதே நேரத்தில் யாக்கோபை கர்த்தர் சந்திச்சார். சில நேரத்தில் கர்த்தர் ஏன் நம்மளை சந்திக்கிறார் தெரியுமா? நம்மளை மாத்துறதுக்காக. நீ உலகத்தான போல இருக்காத, நீ ஒரு எத்தனா இருக்காதே, நீ இஸ்ரவேலாய் மாறு, நீ எனக்குரியவனாய் மாறு என்பதற்காக கர்த்தர் சில நேரத்தில் நம்மை சந்திக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, சிம்சோனை கர்த்தர் ஒரு முன்னாடி ஒரு பாலசிங்கம் வந்து நிக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் வன்மேல் இறங்கினார். இறங்கும் போது அப்படி முன்பாக இருக்கிற பெரிய சவாலை ஒரு நொடியில் கிழித்தெறிவதற்காக ஆவியானவர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவது இப்படித்தான். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் சொல்லுகிறாள், எப்படி ஒரு சந்திப்பு உண்டானது? மரியாள் சொல்லும்போது, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்று சொல்லும்போது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் வரும். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எப்படி செய்ய முடியும், எப்படி செய்ய போறோம் அப்படின்னு நீ மரியாதை நினைக்காதே. இங்கே ஒருவேளை இருப்பீங்களானா, எப்படி நடக்க போகுது இந்த காரியம், எப்படி இந்த ஆளோட பேச போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலை எதிர்கொள்ள போகிறேன் என்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நிற்க வைப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பேச வைப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி செய்ய வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த பொருளாதார தேவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை பெரிய தேவைதான். ஆனால் கர்த்தர் உங்களை தான் பலப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிக்க போகிறார். எங்கும் போய் கடன் வாங்க கர்த்தர் விட மாட்டார். நீ கர்த்தரை நம்பும் பட்சத்தில் கர்த்தர் அந்த பொருளாதார தேவையை சந்தித்து நம்மை ஒரு சாட்சியாய் மாற்ற அவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அதே நேரத்தில் பைபிளில் சிலரை குறித்து இருக்கிறது. சவுலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இவங்களை கர்த்தர் அபிஷேகித்து, இதுக்கு முன்னாடி இருக்கிற மோசேயோ கிதியோனோ இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணாருன்னு இல்லை. ஆனால் சவுல், தாவீது இவங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இவங்களை அபிஷேகம் பண்ணி இவங்க மேலே இறங்கி இருந்தார். குறிப்பாக தாவீதை பற்றி பார்க்கும்போது ஆவியானவர் இவன் மேல் இறங்கி இருந்தார். ஒருபோதும் ஆவியானவர் இவரை விட்டு விலகவே இல்லை. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பவர்கள் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? நமக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் இது போல அல்ல. அது தங்கி இருந்தது ஒரு வேலையை முடிப்பதற்காக. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள் தங்கி இருந்தார். ஆனால் நமக்குள் கர்த்தர் தங்கி இருப்பது எப்படி தங்கி இருக்கிறார் தெரியுமா? நம்மளை மாற்றுறதுக்காக, நமக்குள்ளே உள்ளான மாற்றங்களை கொடுப்பதற்காக, நமக்குள்ளே தேவனுடைய சாயல் வெளிப்படுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்போ தாவீதுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்ததற்கும் நமக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்ததற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுக்குள் தங்கி இருந்தது எதற்காக? குறிப்பிட்ட ஒரு வேலை, ஒரு ஸ்பெசிபிக் ஜாப், ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் முடிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்குள் ஆவியானவர் தந்திருக்கிறது எதற்காக? அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கிற பலனையும் கர்த்தர் தருவார். அதே நேரத்தில் நம்மை உள்ளான வாழ்க்கையில் மாற்றி 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 இயேசுவின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வருவதற்காக நமக்குள்ளே அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் சாயல் இல்லாமல் இயேசுவின் இடத்தில் போக முடியாது. அந்த இயேசுவின் சாயல் நமக்குள் வராமல் அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியாது. So get ready to receive the Holy Spirit today itself. இன்றைக்கு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. எதற்காக பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கணும்? பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுவதை பற்றி அந்த முதல் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் பேசுகிறார். எதற்கு?
எதற்கு கிங்டமை பத்தி பேசிட்டு ஆவியானவரை பற்றி பேசணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ராஜ்யத்தினுடைய ஆவியானவர். அப்போ ஒருவன் பரிசுத்த ஆவி பேசுறது யாரு? இயேசு ராஜா. அப்போ இயேசு, நீங்க கவனிச்சாதான் புரியும். இயேசு ராஜா தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தம்முடைய ஆவியை தம்முடைய பிள்ளைக்குள் வைக்கிறார். அப்போ இயேசுவின் ராஜ்யத்தை நாம் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்குள்ள தரணும்னு சொல்றதுக்கான காரணம், ராஜாவினுடைய ஆவி எனக்குள் இருந்தால்தான் ராஜாவை நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும். புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல கவர்னர்னு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல இல்ல, தமிழ்நாட்டில். இந்த கவர்னர் யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ இங்க இருக்கிற பிரச்சனைகளை அவர்கிட்ட தெரியப்படுத்தி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை தெரிவிப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கவர்னர் மூலம் நமக்கு என்ன செய்ய, மாநில அரசாங்கத்துக்கு என்ன செய்வாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீங்க இந்தியாவில் தான் இருக்கீங்களா? ஆமென். அப்போ ஒரு ராஜ்யம் என்று ஒன்று இருந்தால் அந்த ராஜ்யத்தின் ஆவி அதுதான் கவர்னர். அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய ஆவி எனக்குள் இருந்தால்தான் நான் அந்த ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். ஆமென். அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய நான் செய்ய வேண்டியதை இந்த உலகத்தில் செய்துவிட்டு பரமேறி போகிறேன். என் பிள்ளைகளா நீங்க இந்த உலகத்தில் இருந்து என்னுடைய ஆவியை பெற்று நான் செய்கிறதை விட நீங்க நிறைய செய்து என்னுடைய ராஜ்யத்தை உங்க தெருக்குள்ள கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு. ஆமென். அதுக்காகத்தான் ராஜ்யத்தினுடைய ஆவியானவராய் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டுவதற்கு தேவன் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். Glory to God. Hallelujah. அதுக்கு தான் பைபிள்ல சொல்லுது, என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேண்டாம். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, ஏன் நம்மளை ராஜாக்களா கர்த்தர் மாற்றுறார் அப்படின்னா, இயேசு ராஜா இருந்தால் அவருடைய ஆவி எனக்குள் இருக்கும் பட்சத்தில் என்னையும் அவர் ராஜாவாக மாற்றுகிறார். Glory to God. Amen. 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 இதற்கு முன்னடையாளமா எதை சொல்லலாம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்று சொல்வதற்கு முன்னடையாளமா எதை சொல்லலாம் அப்படின்னா, மத்தேயு 3:16 வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் என்ன செய்தாரா? இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? இந்த இயேசு சொல்வதை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்குங்க? அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரம் இல்ல, நான் என்கிட்ட இருந்து சுவிசேஷமா அந்த வல்லமை புறப்படணும்ன்றதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவனோடு இருந்து பார், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பார். தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை நிரப்பும் போது, கர்த்தருடைய ஆவியின் பலனோடு இந்த சமுதாயத்துக்குள் போனால், கர்த்தருக்கு முன்பாக சமுதாயம் மண்டியிட நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்க ஏரியால கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் பயன்படுத்தாத விதத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. உங்கள் மூலமாய் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் தேவன் மாற்றுவாராக. இதற்காகவே கர்த்தர் கொடுக்கப்பட்டார். இதற்காகவே இயேசு தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சாட்சி என்பது உங்கள் தனிப்பட்ட அனுபவத்தையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும். இது இயேசுவை பற்றிய சத்தியத்தை சொல்வது, உங்கள் விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வது மற்றும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் கிறிஸ்துவின் உபதேசம் மற்றும் அன்பை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்வதாகும்.
Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். நிரப்பப்பட்டிருக்கிற நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் சொல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. அவர் விரும்பாத உறவுகளோடு நாம் இருக்கக்கூடாது. லவ் பண்ற ஆளோடு கர்த்தர் இருக்க மாட்டார். ஆமென். வராது, எனக்கு தெரியும். அஃபேர்ல சிக்கி இருக்கிற ஆளோடு கர்த்தர் இருக்க மாட்டார். ஆவியானவர் இருக்க மாட்டார். நீ பாட்டு பாடுற மாதிரி காமிக்கலாம், வசனம் தெரிந்த மாதிரி காண்பிக்கலாம், ஆனால் உனக்குள் இருப்பது சரியில்லை என்றால் ஆவியானவர் அங்கே இருக்க முடியாது. ஆவியானவர் வரும்போது பிரம்மாண்டமா இருக்கும். ஆவியானவர் வெளியேறும் போது சொல்லாம கொள்ளாம வெளியே போயிடுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, ஆண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது சாமி, நான் உங்களை வேதனைப்படுத்தக்கூடாது சாமி. ஆமென். புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டா அங்க ஆவியானவர் இருக்க மாட்டார். வீண் வாக்குவாதங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார். ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி மன்னித்து மறந்து திரும்பமாய் குடும்பத்தில் அந்த தேவ சமாதானத்தை உண்டாக்கும் போது ஆவியானவர் அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பயன்படுத்துவார்னு சொல்லும்போது இருந்த பரவசம் இப்போ இல்லையே. இல்ல, ஆமா, பிச்சு புருவார் ஆண்டவர். அப்பா அம்மாவுக்கு தெரியாம விஷயங்கள் செய்தால் ஆவியானவர் உன்னோடு இருக்க மாட்டார். இந்த உலகத்தில் எதுக்குங்க கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு? அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு தான். நம்ம கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் கூட பலரும் இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை கருவியா மாத்துறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் ரட்சித்திருக்கிறார்னா, இயேசுன்ற பெயர்ல இயேசு இல்லாம வாழ்ந்தா எப்படி? அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இயேசு இல்லாம வாழ்ந்தா எப்படி? உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கு. யாரையும் எழுத்து நிற்க கூடாது. ஊழியக்காரருக்கு எழுத்து நிற்காதுருங்க. ஊழியக்காரருக்கு விரோதமா பேசாதிருங்க. ஊழியக்காரர் என்றல்ல, எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கும் விரோதமாக பேசாதிருங்கள். கர்த்தர் யார்கிட்டயோ சொல்ல விரும்புறார். நீ குறை பேசினா அந்த உள்ளத்துல ஆவியானவர் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம புணம் மாதிரி. அப்படி இல்லை. பேதுருவும் சகாக்களும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அபிஷேகம் பெற்ற உடனே அதுவரைக்கும் பயந்தாங்கொள்ளி பேதுரு எல்லாம் ரூமுக்குள்ள தான் இருந்தானுங்க. ஆண்டவர் இயேசு போய் அவங்கள சந்திக்க வேண்டியதாயிருச்சு. எல்லாம் பயந்து ஏன்னா பேதுருவுக்கு இன்னும் குற்ற மனசாட்சி. நான் 3 முறை அவரை மறுதலிச்சிட்டேனே, எப்படி இயேசுவை போய். ஆனா இயேசு திரும்பவும் பேதுருவை சொல்லி வர சொல்லு, அவனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு ராஜாவா இருந்து அவனை கூப்பிடுறாரு. திரும்பவும் அவனை சந்திச்சு பேசுறாரு. இப்போ பெந்தேகொஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருவின் மேல் பிற சீஷர்களின் மேல் இறங்கி வந்தார் பாருங்க. பேதுரு ஒரு பயப்படுறாள், பயந்தாங்கொள்ளி. ஆனா அவர்தான் பிற சீஷர்களோடு நின்று இயேசுவை பற்றி சாட்சியாக சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பாஸ்ட் லைஃப்ல இயேசுவை காயப்படுத்தி இருக்கலாம், இயேசுவை வேதனைப்படுத்தி இருக்கலாம், பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் உன்னை மறக்கல, நீனும் என்ன மறந்துடாத. நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ என் பக்கத்துல வந்து என்னுடைய ஆவியினாலே நிரப்பப்படு, என்னுடைய ஆவியினாலே நிரப்பப்படு. நீ நிரப்பப்படுவாயானால் உன்னை நின்று பேச வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை நின்று பேச வைப்பார். God will make you to stand and testify the power of Jesus in your life. No devil can touch you. No devil can change God's plan in your life. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை எந்த பிசாசும் கொண்டு போக கர்த்தர் விடமாட்டார். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாயாக. வாலிபர்கள் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தர் நம்மை ஒரு சாட்சியாய் மாற்ற தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை ஒருவேளை அக்யூஸ்ட்னு சொல்லி இருக்கலாம், தப்பு பண்ண ஆளுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட பழைய பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட you are no more a victim, you are a victor. Hallelujah. ஹல்லேலூயா. நீ ஒரு குற்றவாளி அல்ல, வெற்றியாளன்.
வெற்றியாளன். ஆமென். இந்த பேதுரு எழுந்து பிரசங்கிக்கும் போது, இயேசுவை பிறருக்கு சொல்லும் போது, அன்று மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்க மூலமா ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திரும்புகிறவர்கள் அநேகராய் இருக்க போகிறார்கள். நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆஸ்பத்திரிக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போவாரானால், பேஷண்டா இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு போவாரானால், கர்த்தரை பற்றி அறிவியுங்கள். உங்கள் மூலமா இயேசுவின் சுகமாக்கும் வல்லமை புறப்பட போகிறது. உங்களில் இருக்கிற வல்லமை வெளிப்பட போகிறது. இனி இருக்கிறதை விட, இதுக்கு முன்பாக இருந்ததை விட கர்த்தர் உங்களை வல்லமையாக்குவார். ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். எல்லாரும் கண்களை மூடி அப்படி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரிகதஹாஷா ரிந்தனஹதலா. அப்படியே முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவோம். உங்களால் முடிந்தா முழங்கால் படி போடுங்க. எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, ஒரு ஆவியின் நிறைவு. ஹல்லேலூயா. கவனியுங்கள், அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்ற அனைவரும் கர்த்தர் உங்களுக்கு தந்த பாஷையை பேசி நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. பெறாதவங்க, ஆண்டவரே உங்க ஆவியினால என்ன நிரப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறீங்க. பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் அந்த பலனை இந்த நேரத்தில் கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் அந்த பலனை இந்த நேரத்தில் கட்டவிழ்க்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து ரிபாபகா சந்தனா ஹபலா ரிகதுரோஹோசே ரிகதபஹபா. பேசுங்க, பேசுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்குள் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய விதத்தில் ஒரு புது கிருபை, ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன், ஒரு புது ஆவியின் நிறைவு. ரட்டட்டஹா ருத்தோ சம்பமமமா ரிகதரபபலஹதோ ரிகசிபலதா ரதலபகோ. கசப்பின் ஆவி வெளியேறுகிறது. கசப்பின் ஆவி வெளியேறுகிறது. பரிசுத்த ஆவி உள்ளே, பரிசுத்த ஆவி உள்ளே. The Spirit of God is taking complete control. Rishantata ரூடாதாராபா. ஓ, பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை. கர்த்தர் இல்லாத வகையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். The Lord is going to use you. The Lord is going to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஓ, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். இதுவரைக்கும் நான் அபிஷேகமே பெறல, இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள் சகோதரி, தங்கச்சி, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவர் இயேசு தருவதை பெற்றுக்கொள். இயேசுவின் ஆவியானவர் இன்றைக்கு உன்மேல் இறங்கி வருகிறார். உன்மேல் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு தந்த பாஷையை பேச ஆரம்பி. கர்த்தர் உனக்கு தந்த பாஷையை பேச ஆரம்பி. கர்த்தர் சிலருக்குள்ள புதிய பாஷையை தருகிறார். பேசு, பேசு, பேசு. கர்த்தர் உனக்கு தருகிறதை பேசு. விசுவாசத்தோடு பேசு, விசுவாசத்தோடு. சிலருடைய பாஷைகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். ஒரு புதிய பாஷை. ரட்டடமஹா ரிந்தலஹசோ ரிகதித்ரிபிலிஹோ ரிகசந்தனபரோ. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர். ரிபா கமம மஹந்தா ரிந்தன துரபஹோஷே லிக்கரா துட்டா ஹவாஷா ரிகந்துரபஹோஷோ. ஓ கார், ஓ கார், ஓ கார், ஓ கார். நிரப்புங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. வாலிபர்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. ரபலாதுரோஷ் இ மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விடாம ஜெபம் பண்ணுங்க. ஓ ரபபலதரபக சம்பமனதா ரிம்பினதரபலஹா சுலபதரா. பிறர் உன்னை பற்றி சொன்னதை மறந்துவிடு. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பற்றி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படு, நிரப்பப்படு. உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படு, 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 தரிப்பிக்கப்படு. அந்த பலன் உன்னை நிரப்பட்டும், உன்மேல் இறங்கி வரட்டும். அந்த பலன், அந்த பரலோக பலன், that heavenly power, that heavenly power, the power from above. பரலோக வல்லமை, பரலோக வல்லமைக்கு அடையாளமாய் கர்த்தர் இந்த சபையை மாற்றுகிறார்.
புதிய ஊழிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். புதிய ஊழிய வாசல்கள், புதிய ஜெப குழுக்களை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். கிருபை தருகிற ஆண்டவரை விட்டு விடாதே. கர்த்தர் உனக்கு தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே. கேள்வி கேட்காதே. அவர் விரும்பாத இடத்துக்கு போகாதே. நேபாலாதோரோ ஓகபபராஹந்தரலோ. ஆவியின் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வரம், எனக்குன்னு நீ கொடுத்த வரம் இப்பொழுது அனல் மூட்டப்படட்டும். அனல் மூட்டப்படட்டும். எனக்கென்று நீ தந்த வரம் அனல் மூட்டப்படட்டும். இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று தந்திருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நான் உங்க மேல கை வைக்க போறதில்லை, ஆனா ஆவியானவர் உங்களை தொடட்டும். ரபபதரகோ சந்தனபா ரிபிகதரோஹோ. ஹல்லேலூயா. புருஷனுடைய உபத்திரவம் தாங்காமல் வேதனையிலே பிடிபட்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டு, உனக்கு உண்டான உபத்திரவத்தை பற்றி கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை சாட்சியாக மாற்றுவார். கர்த்தர் உன்னை சாட்சியாக மாற்றுவார். உன் குடும்பம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். உன் குடும்பம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் மாறும். உபத்திரவம் நீங்கி போகும். கொஞ்ச காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஓ, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. கைதட்டி. ஊற்றிடுமே உம் வல்லமையை. 2-4. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமை. ஆமென். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக. ஆமா தகப்பனே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக. கர்த்தர் சிலரை அனுப்புகிறார். ஓ, ஆனல் கொண்டு உமக்காக. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஆமென். அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே பாபா ராக்கபோ சத்தனபா. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. ஒன் மோர் டைம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே. ஊற்று ஊற்று ஊற்று. எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த எங்கள் மேலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுது. ஊற்றிடுமே சர்ப்பத்தின் ஆவி. சர்ப்பத்தின் ஆவி. The spirit of a serpent out from this place right now. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை, 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 விடுதலை. இப்பவே விடுதலை, இப்பவே விடுதலை, இப்பவே விடுதலை. பெற்றுக்கொள் விடுதலை. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், பாம்பின் வல்லமைகள் முறிகிறது. சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் கிரியை செய்றாரமா? பெற்றுக்கொள்ளுங்க.
ஒரு புதிய சமாதானத்தை தர்றார். ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சமாதானம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Mabaragalagamandiyanturo. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இடுப்பு வலி வேதனைகள், கிட்னி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வரட்டும். நீ வியாதி படுக்கையில் கிடக்க போகிறது இல்ல. வியாதி படுக்க கிடையாது. No bedridden condition. Let the Lord heal you. கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. ஒரு சர்வாங்க சுகம், ஒரு சர்வாங்க சுகம். Thank you Lord for your move. பாருங்க, கடைசியா ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணணும். கடைசியா ஒண்ணுக்காக. பரிசுத்தாவின் வரம் இருந்தா மட்டும் பத்தாது, ஆவியின் கனியும் இருக்கணும். வரம் இருந்து கனி இல்லைன்னா வேஸ்ட் பிரதர். அன்பு இல்லைன்னா வேஸ்ட். ஊருக்கு பிரசங்கி ஆனா வீட்டுல பொண்டாட்டிய புரிஞ்சுக்க முடியலன்னா வேஸ்ட். நீ செய்யற ஊழியம் அர்த்தமற்றது. நீ ஒரு கோபக்காரன். மனம் திரும்பு. ஆவியின் கனி எனக்குள்ள இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணலாம். எடுத்ததுக்கு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறது நோ. பிகாஸ் யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா உன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும். உனக்குள்ள பொறுமை இருக்கணும். வாய் அடக்கம் அவசியம். அதுதாங்க இயேசுவுக்கு சாட்சி. ஐயோ அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க வீட்டு பக்கம் போகாதீங்க, அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இருக்க கூடாது. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் கனியும் எனக்குள்ள இருக்கணும். ஜெபம் பண்ணுங்கம்மா சகோதரா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, அன்பை கொடுங்க ஆண்டவரே, சாந்தத்தை கொடுங்க ஆண்டவரே, இச்சையடக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆவியில நிரம்பி துள்ளிட்டு போற ஆளா இருக்க கூடாது. துள்ளிட்டு போற ஆளா மாத்திரம் இல்ல, நான் இயேசுவை காண்பிக்கிற ஆளா இருக்கணும். என்ன மறுதலிச்சாலும் என்ன காட்டி கொடுத்தாலும் அவங்க அனைத்து பேரையும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ற ஆளா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சிலரை மன்னிக்க முடியலையே, அந்த மன்னிக்கிற கிருபையை, மன்னிக்கிற உள்ளத்தை கர்த்தர் தருவாராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சிலருக்கு அந்த கிருபையை தர்றார், பலனை தர்றார். என் கூட தான் இருக்கிறாங்க, அவங்கள மன்னிக்க முடியல, திரும்ப அவங்ககிட்ட போய் சந்தோஷமா பேச முடியல, அவங்கள நினைக்கும் போதெல்லாம் ஒரு வேகம் எனக்குள்ள வருது. இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம், விசுவாசம், சாந்தம், இதை கர்த்தர் தருவாராக. தரட்டும் ஆண்டவரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரை மழையாக பொழியும். வறண்டு போயிருக்கிற சாமே, ஓ பனி போல பெய்யும் பரிசுத்த. Oh, let me get drenched. ஆவியே கரம் உயர்த்தி ஆவியே வாரும் ராஜா மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும். கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆவியே ஆவியே மழையாக பொழியும் நல்லா
வியே